தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். கடந்த 14 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மாநில வளர்ச்சியில் சிறிதும் அக்கறை செலுத்தவில்லை. அச்சமும் ஊழலும் தான் மாநிலத்தின் அடையாளமாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அமித்ஷா கூறியதாவது: வங்கதேச ஊடுருவல்காரர்கள் மேற்கு வங்கத்திற்குள் நுழைவதை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மாறாக ஓட்டு வங்கிய அரசியலுக்காக அவர்களை பாதுகாக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தா மாநில வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கிறார். இதனால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஊடுருவலை தடுக்க வங்கதேச எல்லையை ஒட்டி தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது. அதற்கான நிலம் தராமல் தாமதப்படுத்தப்படுகிறது. அசாமிலும் திரிபுராவிலும் ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். ஆனால் மம்தாவின் ஓட்டு வங்கிய அரசியலுக்காக வங்கதேசத்தின் நில வரைபடத்தையே மாற்றி அமைக்க விரும்புகிறார். இது வெறும் மாநில பிரச்சனை அல்ல. ஊடுருவலை அனுமதிப்பது ஒட்டுமொத்த தேசத்தின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும். மேற்கு வங்க அரசு திட்டமிட்டே இதை செய்கிறது. இங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. அச்சமும் ஊழலும் தான் மேற்கு வங்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. ஊடுருவலை தடுக்க வங்கதேசத்தை ஒட்டிய எல்லைகள் மூடப்பட வேண்டும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் வரை அது நடக்காது. மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக ஆட்சி அமைந்த பிறகுதான் அது சாத்தியமாகும். அதன் பிறகே மேற்கு வங்க மக்கள் நலத்திட்டங்களை அனுபவிக்க முடியும். 2026 மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதன் பிறகு மேற்கு வங்கத்தின் பாரம்பரியம், கலாச்சாரம் மீட்டெடுக்கப்படும். ஏனென்றால் இந்த மண் பாஜக நிறுவன தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் மண். இந்த மண்ணின் கலாச்சாரம் அழிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. 2014 லோக்சபா தேர்தலில் பாஜக 17% ஓட்டுகள் பெற்றது. பாஜக சார்பில் 2 எம்பிக்கள் இங்கிருந்து லோக்சபாவிற்கு தேர்வாகினர். 2016 சட்டசபை தேர்தலில் 10% ஓட்டுகளுடன் 3 எம்எல்ஏக்களை பெற்றோம். 2019 லோக்சபா தேர்தலில் மொத்தம் பதிவான ஓட்டுகளில் 41% பாஜகவுக்கு கிடைத்தது. 18 எம்பிக்களை பெற்றோம். 2021 சட்டசபை தேர்தலில் 21% ஓட்டுகளுடன் 77 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு கிடைத்தனர். 2016 வெறும் 3 எம்எல்ஏக்களை வைத்திருந்த பாஜக அடுத்த 5 ஆண்டுகளில் 77 எம்எல்ஏக்களை பெற்றது. அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கூட்டணிகளால் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை. 2024 லோக்சபா தேர்தலில் நாங்கள் 39% ஓட்டுகள் பெற்று 12 எம்பிக்களை பெற்றோம். அடுத்தது 2026 நடக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என அமித்ஷா கூறினார். तृणमूल कांग्रेस के 15 साल के शासन में भय, भ्रष्टाचार और कुशासन और विशेषकर घुसपैठ से बंगाल की जनता चिंतित भी है, भयभीत भी है और आशंकित भी है. हम भारतीय जनता पार्टी के सभी कार्यकर्ता बंगाल की जनता को आश्वासन भी देना चाहते हैं और वादा भी करना चाहते हैं कि मोदी जी के नेतृत्व में बंगाल में भारतीय जनता पार्टी की सरकार बनने के साथ ही यहां की विरासत को हम पुनर्जीवित करेंगे. विकास की गंगा फिर से बड़ी तेज गति से बहेगी और गरीब कल्याण जो बंगाल का आज बहुत महत्वपूर्ण मुद्दा बना है, देश भर में जहां जहां एनडीए सरकार है, भाजपा सरकारें हैं, हमने गरीब कल्याण को प्राथमिकता दी है. यहां पर भी गरीब कल्याण को प्राथमिकता दी जाएगी.